வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2025வது வருஷத்தோட டிசம்பர் மாதத்தோட ராசி பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இது மிதுன ராசிக்கான பலன் என்ன டிசம்பர் மாதத்துடையது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையில் தொழிலையோ வியாபாரத்துலேயோ வேலையிலையோ இந்த டிசம்பர் மாதம் ஒரு ஒழுங்கான ஒரு அதிகமான உழைப்பு தேவைப்படுற மாதமாக தான் இது இருக்கும். அப்படி நம்ம செய்கிற போது ஒரு சிறந்த முன்னேற்றம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படும். அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அதே சமயத்தில் மாதத்தோட முன்னாடி பகுதியில், அதாவது முதல் 15 நாளில் பணம் வரவு போகிறவு இதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அது கொஞ்சம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் 2வது 15 நாளில் இந்த நிலைமைலாம் சீராகிடும். கொஞ்சம் நல்லபடியாக வரவு செலவு இருக்கும். முதல் 15 நாள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். பணம் வரவு போகும், கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. உறவுகள் நண்பர்களோடலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நேரம் செலவிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு தொடக்கம் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்லை எக்ரிமெண்ட் ஏதாவது புதுசாக சைன் பண்ணுறதுக்கோ, இல்லை பார்ட்னர் ஆகிறதுக்கு வாய்ப்புலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதத்தோட முதல் 15 நாள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உணவில் ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட் அது இது சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் முதல் 15 நாள் நீங்கள் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கிறது தான் நல்லது. அது மட்டும் ஜாக்கிரதையாக நினைவில் வச்சுக்கோங்க. செலவுகள் பொறுத்தவரையில் இந்த மாதம் அதிகமான செலவு செய்கிறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்குது. அது கொஞ்சம் 1க்கு 2 வாட்டி ஒரு செலவு செய்யும் போது இது நம்ம தேவையா, இது அதிகமாக செய்யலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் அதை யோசித்து செலவு செய்யுங்க. அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது பார்த்துக்கோங்க. உறவுகள் நண்பர்கள் பொறுத்தவரையில் கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கூடுமான வரையில் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரியான விவாதங்கள் தானாக வந்தாலுமே நீங்கள் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். எந்த ஒரு வாக்குவாதமும் வைக்காதீங்க. அவங்க வாக்குவாதம் பண்ணாலும் கூட நீங்கள் அமைதியாக போயிடுங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி தரும். எந்த ஒரு முக்கியமான சந்தேகமான முடிவுகள் எது வந்துச்சுனாலும் நிச்சயமாக அதை எடுக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. இன்றைக்கி பண்ணலாமா, நாளைக்கு பண்ணலாமான்னு ஒரு நாள் நல்லா யோசித்து செய்யலாமா வேணாமா, குழப்பம் வந்துச்சுனால அதை தவிர்த்துருங்க. அது நல்லது. இல்லை அது செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலையாக இருந்ததுன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து செஞ்சுக்கோங்க. அது ஒரு நல்ல வழியாக இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறதுக்கோ, ஸ்டாக் வாங்கிறதுக்கோ ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாதம் அந்த டிசம்பர் மாதத்தோட முதல் ஒரு 2 வாரத்தில் கொஞ்சம் அமைதியை வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். வர்ற செலவுகளை யோசித்து செய்யுங்க. ஏன்னா செலவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நிதானமாக 1 வாட்டி 2 வாட்டி யோசித்து செஞ்சுக்கோங்க. அதாவது உங்கள் உறவுகளை பொறுத்த வரைக்கும், கஸ்டமர் பொறுத்த வரையில், உங்களோட பிஸ்னஸில் கூட வேலை செய்கிறவங்க பொறுத்த வரையில் எல்லாமே கொஞ்சம் நிதானமான ஒரு மனநிலையிலேருந்து பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையிலையும் ஏற்படுத்திக்காதீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை விளைவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு அமைதி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அமைதியாக இருந்துக்கோங்க. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தை கடத்துறதுக்கு ஒரு நல்ல வழி வாய்ப்பாக இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. நன்றி, வணக்கம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.